உலக நாடுகளை பொறுத்தவரை ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு வரி விதிப்பு அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய காம்படிட்டர்ஸாக இருக்கக்கூடிய வியட்நாமா, பங்களாதேஷா, டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய நாடுகள் நாம் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்பை பொறுத்தவரை ஒரு நாடும் கூட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டிபிசிட் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து வரி போடுறாங்க. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுக்கு $86 பில்லியன் நாம எக்ஸ்போர்ட் பண்றோம், $41 பில்லியன் இம்போர்ட் பண்றோம். அப்ப $45 பில்லியன் நம்ம கிட்ட பாசிட்டிவா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கு. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரை எந்த நாடுகள்லாம் அமெரிக்காவை பொறுத்தவரை அதிகமான எக்ஸ்போர்ட்டும் கம்மியான இம்போர்ட் இருக்கோ எல்லா நாட்டுக்கும் வரி போட்டுக்கிட்டே வர்றாங்க. அதுல இந்தியாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் 25% போட்டாங்க. ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்காக இன்னும் ஒரு 25%, 50% இருந்துச்சு. நவம்பர் 2025 குறியீடை பார்க்கும் பொழுது நவம்பர் 24 டு நவம்பர் 25 திருப்பூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய எக்ஸ்போர்ட் மட்டுமே 31 விழுக்காடு குறைந்திருந்தது. அந்த ஒரு ஆண்டு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் 24 டு நவம்பர் 25 திருப்பூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய டெக்ஸ்டைல் அப்பேரல் பொருட்கள் 31% டவுன். அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தான். எனக்கு முன்பு பேசின தலைவர் அவர்கள் சொன்னாங்க, ஒரு விதத்தில் அது அவங்களுக்கு சங்கடமாகத்தான் இருந்துச்சு. பட் இருந்தும் இந்த ஒரு ஆண்டு காலம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு எனக்கு இந்தியாவுக்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு காம்படிட்டிவான டாரிஃப் நமக்கு கிடைத்திருக்கு. 18 விழுக்காடு நமக்கு கிடைத்திருக்கு காம்படிட்டிவ் டாரிஃப். அமெரிக்காவை பொறுத்தவரை நட்பு நாடாக இருக்கக்கூடிய யூகேக்கு 10% கொடுத்திருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப், பிரிவிலேஜ் ரிலேஷன்ஷிப் காரணமா கொரியாக்கு 15% கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிற்கு 18% அந்த டீல் நமக்கு கிடைத்திருப்பதே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு பொறுமையாக சாதுரியமாக அமெரிக்காவோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி திரு பியூஷ் கோயல் அவர்கள் அவருடைய குழு எவ்வளவு சிறப்பாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். 18 விழுக்காடு இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா இந்த டீல்ல 18%.